வெல்கம் டு ரகு ரியாக்ஷன்ஸ். நேற்று நானே வீடியோ போட்டிருந்தேங்க, விஜய் வந்து இன்றைக்கி பதவி ஏற்றுக்குவார் அப்படின்ட்டு. நான் சொல்ல நியூஸ் எல்லாம் பார்த்தோம், பார்க்கும்போது எல்லாரோட ஆதரவும் கிடச்சிச்சு, சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு. நேற்று இன்றைக்கி பதவி ஏற்க போகிறாரு அப்படி இப்படின்ட்டு நிறைய நியூஸ் வந்ததுங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து அதே இழுபறி தாங்க இருக்குது. காலையில் எழுந்து விடிஞ்சதுலேருந்து, அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ஓடுற ஒரே இது என்னமா நியூஸு, விஜய் சிஎம் வரோம், விஜய் சிஎம் வரோம், விஜய் சிஎம் வரோம், இப்படி தான் ஓடிட்டு இருக்குங்க. நம்மளும் இதுக்கு முடிவு தெரியும்னு பார்க்குறேன். நேற்று கூட நான் முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்க. லாஸ்ட்டில் திருமாவளவன் வச்சார் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு யாருன்னா புது கட்சி வந்து நான் கட்சி தொடங்குறேன், மக்களை வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி யாருன்னா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரமாட்டாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே தான் லாஸ்ட்டு கட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டை. எனக்கு தெரிஞ்சு வந்து புது கட்சி இதுன்னா புது அண்ட் பழம்பெரும் கட்சி எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் யாருமே வந்து மக்களுக்காக வரணும், நாட்டை காப்பாற்றணும், நல்லது செய்யணும் அப்படின்றது கண்டிப்பாக வர மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு வந்து ப்ரெஷர் அந்த மாதிரி. நான் விஜய் அப்படின்றதுக்காக பேசல, பொதுவாகவே சொல்கிறேன். ஏன்னா எப்பவுமே ரெண்டே கட்சி ஆளுநர் இருக்காங்க. ஒருத்தர் புதுசாக வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தால், அதாவது கட்சி நம்ம அரசியல் அப்படின்றது, அரசியல் சட்டமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது தான். அப்போ ஒரு கட்சி பெரும்பான்மையாக இருக்கும்போது மற்ற கட்சிங்க என்ன எல்லாரோட கட்சிகளோட குறிக்கோள்னா மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது எந்த கட்சியுமே சரிங்க மக்களுக்கு நல்லதுக்காக, அவங்க நல்லதுக்காக தான் வந்து கட்சி. அதான் சொல்கிறேன், என்ன சொல்லுவாங்க, அரசியல் அப்படின்றது வந்து சேவன்வாங்க. அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சுங்க. இப்போலாம் வந்து காசு பார்க்குற இடங்க. ஏன்னா வந்து நம்ம கட்சி ஜெயிச்சதுன்னா அந்த கட்சியோட பலத்தை வச்சு பஞ்சாயத்து பண்ணலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், அப்புறமா நிறைய விஷயங்களை அதை வச்சு நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சில பேர் கட்சிக்கு, அதாவது வந்து தப்பு பண்ணால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் இப்போ வக்கீல் படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம உட்காந்த இடத்துலேயே வந்து வருமானம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து சாமியார் தொழிலை விட்டு அதுக்கப்புறம் வர்றது வந்து அரசியல் கட்சி தாங்க. இது பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா வந்து ஒரு மனுஷனை போட்டு இத்தனை வாட்டுறாங்க. எல்லா கட்சியுமே நல்லது சொல்கிறோம், நல்லது பண்ணுறோம், மக்களுக்காக தான் வரும் அப்படின்றாங்க. ஒருத்தர் பெரும்பான்மை இருக்கார், ஒரு 2 சீட்டு கொடுத்தா அவர் வந்து அவர் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு. ஏன்னா மக்களுக்கு மாதம் வந்து 2500 தரேன்னு இருக்காரு. 12 சில்லர் வருஷத்துக்கு ஒரு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன் அப்படின்னு. பெண்கள் பாதுகாப்பு, அப்புறமா வேலையில் பட்டதாரிகள் வேலை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு ஊதியம் மாதம் நாளாக நிறைய திட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுது ஒரு கட்சி. இன்னொரு கட்சி நாங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில பேர் ஊழல் பண்ணால் இதை பண்ண முடியாதுன்றாங்க. சில பேர் ஊழல் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், சாத்தியம் அப்படின்றாங்க. ஒருத்தர் உள்ளே வந்தால் தான் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியும். வரவிடாமையே பண்ணால், இந்த மாதிரி பண்ணால் யாருங்க வந்து அரசியலுக்கு வருவாங்க? எல்லா கட்சியுமே வந்து மக்களுக்காக அப்படின்னு. இப்போ மக்களே எல்லாம் இந்த எல்லாரையும் பார்த்துருப்பாங்க. மக்களுக்கு நிறைய பேர் இப்போ வந்து அப்போல்லாம் வந்து மக்களுக்கு புரியாது. ஆனால் இப்போ நிறைய மீடியா வந்ததுனால புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய மீடியா, ஒவ்வொரு மீடியா ஒரு மாதிரி காட்டினாலும் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. இல்லைனா புதுசாக வந்து ஒரு கட்சிக்கு வந்து 108 தொகுதிலாம் வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. அதுவும் இந்த காலத்தில் வாங்க. ஏன்னா வந்து 70 வருஷம் ஆண்ட கட்சி, 50 வருஷம் ஆன இன்னொரு கட்சி வந்து ஒரு 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பிரிஞ்சு கட்சி 50-60 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டாங்க. இவ்வளவும் பண்ணி ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னா மக்களை ஒரு நம்புகிறாங்க. ஆனால் ஜெயிக்க விட மாட்டேன்றாங்களே, என்ன பண்ணுறது? முதலே அவர் தான் எல்லா கட்சியும் மக்களுக்காக அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்களுக்காக கிடையாது. அவங்க சம்பாதிக்கணும், அவங்களோட அது அவங்க பதவியும். ஏன்னா வந்து பதவியெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். பதவிக்காகவும் பணத்து ஆசைக்காக தான் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்றது மக்கள் கண்டிப்பாக அது வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்காவது விஜய் சிஎம் ஆகிறா அப்படின்னு தான் தெரில. ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி பார்க்கும்போது எங்கள் அம்மா ஒரே கற்று, என்னடே உனக்கு ஒரு வேலையே இல்லையடா, 3 நாளும் விஜய் தான். ஆனால் உண்மையிலேங்க இந்த யூடியூப் சேனல் வந்து நல்லா சம்பாரிச்சாங்க. விஜய் அப்படின்ற ஒரு பிராண்டு, நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய்ட பிராண்ட் இல்லை அப்படின்றாங்க. சூப்பர் ஸ்டாருக்கே அந்த பிராண்டு கிடைக்கலங்க, சரிங்களா? 2-5 விஷயம் மூஞ்சி காட்ட மாட்டாங்க. ஆனால் விஜய் அப்படின்ற ஒரு பிராண்டு ஒன்றும் இல்லை. நான் இந்த வாரம் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்ருக்கேன். அந்த வீடியோவில் எல்லாம் கொடுக்குற டைட்டில் என்னன்னா விஜய் அப்படின்ற ஒரு இது. உண்மையாக அது பிராண்டு தாங்க. அதை அழிக்க எவனாலே முடியும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எவன் வந்தாலும் சரி அந்த பிராண்டு அழிக்கவே முடியாது. அது ஒரு பிராண்டு. விஜய் அப்படின்றது ஒரு பிராண்டு. என்னென்னா எல்லா யூடியூப் சேனலும் கொடுக்குற டைட்டில் என்ன தெரியுமா? அவங்க கொடுக்குற டைட்டில் வந்து நம்மளை உள்ளே வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூடியூப் சேனலில் உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும். தாவைக்கு அடுத்த அதிர்ச்சி, விஜய்க்கு அடுத்த அதிர்ச்சி, விஜய்க்கு அடுத்த பிரச்சனை அப்படின்ட்டு ஃபுல்லாக வருது. மற்ற ஏடிஎம்கே, டிஎம்கே,
டைட்டிலே கிடையாது. கொடுக்குற ஒரே டைட்டில் விஜய் அப்படின்ட்டு. இந்த ஒரு 6 மாதமும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நல்லா சம்பாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அப்படின்ற ஒரு பிராண்ட் வச்சு தான் சம்பாதிச்சாங்க. எத்தனை கோடி வந்திருக்கும்னு தெரியாது அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் அப்படின்றது உண்மையிலே ஒரு பிராண்டு தாங்க. அதை நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். நான் ஏதோ பேச ஆரம்பித்தேன், அப்படியே இப்படி வந்துட்டேன். கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மாவை, ஏன்னா உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கே வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு என்னால். ஆனால் உண்மையிலேயே அந்த மனுஷன் வந்து எப்படி தான் இவ்வளோ ப்ரெஷர் தாங்கி நிற்கிறாருன்னு எனக்கு உண்மையிலேயே தெரிலங்க. அதான் ஏற்கனவே பொண்ணுகிட்டே சொல்லியிருப்பேன், எவ்வளோ நம்ம புராணத்துலலாம் படிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயித்தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சுதந்திரத்தையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்சாங்கன்ட்டு. அவங்க யாரையும் நம்ம பார்த்ததில்ல. பட் இப்போ இவரை தான் நம்ம பார்க்குறோம். யாரோ ஏதோ புக்கெல்லாம் வந்து யாரை பற்றி போடுறாங்க. பட் இவரை பற்றி போடுவோம் ஒரு புக்கில். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வந்தான், இப்போ எப்படி இருக்கான், இன்னொரு என்ன பாதிக்க போகிறான் அப்படின்ட்டு. இதாங்க சரித்திரம். இந்த மாதிரி ஆளுங்களை வந்து படமாகவோ பாடமாகவோ கொடுங்க. மக்களுக்கு வந்து இனி வர ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்கு தான் பேசினேன். விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரான்றது தெரியல, ஆனால் சிஎம் ஆகணும் அப்படின்றது தான் எல்லோரும் இது. லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிக்கும்போது நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்ம சாட்டை விஜயை வந்து வேண்டாம், இதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா சாட்டையை பற்றி பேசினா நிறைய பேசணும், அதனால். பட் இன்றைக்கி வீடியோ முடிச்சாலும் விஜய் சிஎம் ஆக மாட்டாரான்றது தெரில. ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கினது தான் மிச்சம். சரி, ஓகே, இன்றைக்கி பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் அடுத்த வீடியோ அது வரைக்கும் உங்களுக்கு டாட்டா பை பை.